ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்லேயே வந்து ஃபுல்லாக மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு. அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கோயிலில் வளைகாப்பு போடணுன்னு அம்மா வேண்டியிருந்தாங்க. ஸோ அந்த கோயிலில் சாமிக்கு வளைகாப்புலாம் போட்டுட்டு ஃபங்க்ஷன்லாம் அங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட், நான், பையன் எல்லாம் கிளம்பி அங்கே வந்து அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை வீட்டில் தான் வந்து வளைகாப்பு போடுறதா வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கே அத்தை வீட்டில் வந்து வளைகாப்புக்கு எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வளைகாப்பை அந்த வளையல் போடுற அம்மா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பாய் பேபி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பாய் பேபி இருக்கான் அப்படிங்கிறனால செகண்டு வந்து ஆக்சுவலி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கேர்ள் பேபி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனிவேஸ் அவங்க ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு பாய் பேபி தான் பிறந்துச்சு. பட் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆசை இருந்தது. இந்த கோல்டு செயின் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எந்த ஜுவல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது வேணும்னா டேக் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கும் செகண்ட் பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் இயர் 10 months. எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா டிலே ப்ரெக்னென்சி தான், ரொம்ப லேட் ப்ரெக்னென்சி. ஃபஸ்ட் பேபி வந்து பார்த்திங்கன்னா 7 yearsக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து கன்சீவ் ஆனேன். அதோட டீட்டெயில் ஸ்டோரிஸ்லாம் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு பேர்டனாக எடுத்துக்காமல் இருந்தீங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்த வந்து கண்டிப்பாக இருக்கும். டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது அதெல்லாமே எப்பவும் போல் ரெகுலர் செக்கப்பாக போங்க. என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டிங்கனாலே அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிறது ரொம்ப டிலே ஆகும். நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம்னா மட்டும்தான் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே அளவுக்கு ப்ரேயரும் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பை.